ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை போண்டா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை, வெங்காயம், சோள மாவு, கடல மாவு, அரிசி மாவு, மிளகாய் பொடி, மல்லி இலை, சீரகம், உப்பு, சோடா உப்பு, தண்ணீர், எண்ணெய். இப்போது அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு ஃபுல்லாக கடல மாவு எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். கடல மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 1 சிட்டிகை சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 கை நிறைய மல்லி இலை, 1 கை நிறைய கறிவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு, வெங்காயம், நம்ம போட்ட பொடி எல்லாமே மசாலா பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயை கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் போண்டா மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போதும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற போண்டா மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி போண்டாவாக தான் போடுறேன். நல்ல மாவு குட்டி குட்டியாக போடுறேன். நீங்கள் உங்கள் சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் நிறையா வச்சு போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டாலும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மீடியம் சைஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மைகோதி வச்சு அது 2 பக்கம் திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். மைகோதி வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போது 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கையில் போடுறதுக்கு உங்களுக்கு பிகினராக இருக்கிறீங்க, கையில் போடுறதுக்கு உங்களுக்கு சுடுது தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். ஸ்பூனில் போடுறப்பவும் இதே டெக்ஸ்சர் வரும், குட்டி குட்டியாக எடுத்து போடுறது. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பூனில் போடுறப்ப அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது, உங்களுக்கு கையில் போடுற மாதிரியே தான் வரும். கையில் போடுறதுக்கு சுடுது தெரில அப்படிங்கிறப்ப ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் விட்டுக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சே போடுங்க. இப்போது இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சுட்டு எடுத்து வச்ச போண்டாவை பிளேட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.